இல்ல இல்ல அண்ணன் தம்பி தான் மன்னிச்சுக்கோ நான் எங்க அண்ணன் நான் வந்து நீ அப்படி கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறேன். வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா பொன்னை கணேஷ் நகர் பகுதியில் அரசு டாஸ்மாக் மதுபான கடை இயங்கி வருகிறது. இந்த டாஸ்மாக் கடைக்கு அருகே அதே பகுதியை சேர்ந்த முனுசாமி என்கிற குமரேசன் என்பவர் கள்ளத்தனமாக மது விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. எங்க அண்ணன் நான் வந்து நீ அப்படி கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறேன். இந்நிலையில் டாஸ்மாக் கடை அருகே வசிக்கும் கூலி தொழிலாளியான ரவி என்பவரின் மனைவி சின்ன பொண்ணு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பொன்னை காவல் நிலைய தனிப்பிரிவு போலீசாருக்கு இதுகுறித்து ரகசிய தகவல் தெரிவித்துள்ளார். பெண் புகார் அளித்து 2 நாட்கள் கடந்த நிலையிலும் போலீசார் தரப்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே போலீசாருக்கு தகவல் கொடுத்தது சின்ன பொண்ணுதான் என்பது கள்ளத்தனமாக மதுவிற்கும் கும்பலுக்கு தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த குமரேசனின் தம்பி சுதாகர் மே 17ஆம் தேதி மாலை சுமார் 6:40 மணி அளவில் சின்ன பொண்ணுவின் வீட்டுக்கு சென்று எங்க மேலேயே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பியா என கேட்டு அங்கிருந்த பெண்களை கொடூரமாக தாக்கியுள்ளார். தடுக்க வந்த ஆண்களையும் தாக்கிய வீடியோ வைரலாகி வருகிறது. மேலும் பெண்களை தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டலும் விடுத்திருக்கிறார். சுதாகர் பெண்களை தாக்கி மிரட்டல் விடுக்கும் காட்சிகள் அடங்கிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இல்ல இல்ல அண்ணன் தம்பி தான் மன்னிச்சுக்கோ நான் எங்க அண்ணன் நான் வந்து நீ அப்படி கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறேன். சட்டவிரோத மது விற்பனை குறித்து புகார் அளித்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் குற்றவாளிகள் மீது மாவட்ட காவல்துறை உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் மத்தியில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நான் காப்பாத்தணுமா மேலும் தனிப்பிரிவு போலீசாருக்கு தகவல் அளித்தது கள்ளத்தனமாக மது விற்பவர்களுக்கு எப்படி தெரிந்தது எனவும் கேள்வி எழுப்பப்பட்டது. கண்டனங்கள் வலுத்த நிலையில் கள்ள மது விற்பனை குறித்து புகார் அளித்ததாக பெண்ணையும் பொன்னை திமுகவை சேர்ந்த ஊராட்சி வார்டு உறுப்பினரையும் தாக்கிய குமரேசனின் தம்பி சுதாகர் என்பவரை வழக்கு பதிவு செய்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இதுகுறித்து போலீசார் கூறுகையில் கைது செய்யப்பட்டவர் எந்த கட்சியிலும் பொறுப்பில் இல்லை, சம்பந்தப்பட்ட இருவரும் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்டவர்கள்தான், தொழில் போட்டி காரணமாக இருவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்துள்ளது என்றனர். தொழில் போட்டி காரணமாகவே அந்த பெண் தகவல் அளித்திருந்தாலும் கூட அவர் அளித்த தகவல் உண்மையா பொய்யா என ஆராய்ந்து கள்ளத்தனமாக மது விற்பனையில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுப்பதுதான் காவல்துறையின் வேலையே தவிர எதிர்த்தரப்பிடம் போட்டுக் கொடுப்பதல்ல. எனவே காவல்துறையின் மீது நம்பிக்கை வைத்து புகார் அளிப்பவர்களின் ரகசியம் காக்கப்பட வேண்டியது காவல்துறையின் கடமை. அதை மீறி நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக சம்பந்தப்பட்டவர்களிடமே போட்டுக் கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இதுபோன்ற ஆபத்தானவர்களை காவல்துறையின் பணியிலேயே வைத்திருக்க கூடாது என பொதுமக்கள் மத்தியில் கோரிக்கை எழுந்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக வேலூர் செய்தியாளர் சேதுராம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.